திருக்குறள் படித்தவர்களுக்கு ஒரு கவியை இங்கு நினைவுபடுத்துறேன். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதறிவான்கட்கே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு. இந்த சுவை ஒளி ஸ்பரிசம் ஊறு சத்தம் ஓசை இவைகளுடைய தன்மை எப்படி அவை நடைபெறுகின்றன என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் அவன்தான் உலகத்தை அறிந்தவன், அவன்தான் வாழ முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்பவன் என்பது அந்த கருத்து. இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் முழுவதிலுமே உயிர் சக்தி ஜீவகாந்தம் இந்த இரண்டே ஒட்டி தான் வரும். இந்த இரண்டையும் விட்டுட்டு தேடுறது மற்ற விஞ்ஞானமும் சரி, இந்த விஞ்ஞானிகள் கூட இந்த ரெண்டையும் விட்டுட்டு தேடுவாங்க. அதனால உலகம் வேறாக நிற்குது, தெய்வம் வேறாக நிற்கிறது. இந்த உலகம் என்பத, அதாவது உலகத்துக்கும் தெய்வ நிலைக்கும் ஒரு 10 கண்ணு வாராவதி இருக்கிறதா வச்சுக்கொள்ளுங்க. உலகத்தை ஒட்டிய, அதாவது கலைஞர்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த 4 கண்ணு கட்டியாச்சு. தத்துவ ஞானம், அதாவது வேதாந்தம் விஞ்ஞானம் இதெல்லாம் 4 கண்ணு இந்த பக்கம் கட்டியாச்சுன்னு வச்சுங்க. மத்தியில 2 கண்ணு விட்டு போயிருக்குது அந்த வாராவதியில கட்டுறதுக்கு. அந்த 2 கண்ணு தான், ஒண்ணு உயிர், இன்னொன்னு ஜீவகாந்தம். ஒரு வாராவதி கட்டி இந்தாண்ட 4 கண்ணு அந்தாண்ட 4 கண்ணு 10 கண்ணுல மத்தியில 2 கண்ணு விட்டு இருந்தா அந்த வாராவதியில பிரயாணத்துக்கு சரியா இருக்குமா? இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை. இந்த 2 கண்ணு கட்டி பூர்த்தியானால்தான் தொடர், உலகத்துக்கும் தெய்வ நிலைக்கும் தொடர் எல்லாருடைய அறிவுக்கும் தெளிவாக இருக்கும். அங்கிருந்து வந்து அங்க நின்னுடுறாங்க அவங்க, இங்கிருந்து வந்து இங்க நின்னுடுறாங்க. இது எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு உண்மை, ட்ரூத், ஃபேக்ட் என்னன்னா உயிர் ஒண்ணு, ஜீவகாந்தம் ஒண்ணு. காணாத தெய்வ நிலைக்கும், அதாவது புலன்களால் அறியப்படாத தெய்வ நிலைக்கும், புலன்களால உணரக்கூடிய உலக நிலைக்கும் மையத்தில் என்ன இருக்கிறது, மீடியம் என்று பார்த்தீங்கன்னா அதான் உயிர். உயிர் என்பது விண். விண் என்பது இணைந்து தோற்றமானால் உலகம், விண்ணுக்கு மூலமான நிலைக்கு போனா தெய்வம். அப்ப தெய்வ நிலைக்கும் உலக விவகாரங்களுக்கும் மையத்தில் இருப்பது உயிரம். இதை விட்டுட்டா எதையும் சரியா தெரிஞ்சுக்க முடியாது, அதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப உயிர் என்ற ஒன்றை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த உயிரில இருந்து வரக்கூடிய காந்தம் இருக்கிறத அதையும் விட்டுவிட வேண்டியதா இருக்கு. இப்ப உயிரையும் ஜீவகாந்தத்தையும் விட்டுட்ட பிறகு இந்த உடல் எப்படி நடக்கிறது என்றது தெரியாத, உயிர்கள் எப்படி இயங்குகின்றன என்பது தெரியாது. இந்த பேரியக்க மண்டலம் எப்படி இவ்வளவு ஒழுங்காக நடைபெறுகிறது என்பது கூட தெரியாது. இங்கே அவத்தைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உலகுக்கு விஞ்ஞானத்தில் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே வரக்கூடிய அறிவு நிலைக்கு இந்த 2 நிலைகளையும் உணர்ந்து விட்டால் அறிவு பூர்த்தியாயிடும், விஞ்ஞானம் பூர்த்தியாகும். எந்த துறை விஞ்ஞானமானாலும் சரி, டிவைட் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் எனர்ஜி பார்ட்டிகள் ஒன்றும் தெரிய முடியாது. அதைத்தான் ஐன்ஸ்டீன் என்பவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன். விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம்
குருடு, நொண்டி என்று சொல்றாரு. விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டின்னு சொல்றாரு. அதனால இது ரெண்டும் இணைய வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு 400 பேர் இருக்கீங்க. 400 பேர்ல ஒரு 100 பேருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் சாயங்காலம் ஆனா என்னமோ சொன்னாங்க நல்லதா இருந்து கேட்கும்போது மீண்டும் மீண்டும் கேட்டாதான் தெரியுன்ற அளவுக்கு, ஏன் அதே பொருளை பற்றியோ அதே உலகத்தை பற்றி இது வரைக்கும் இருந்த கற்பனையும் சிந்தனையும் வேறு வேற இருந்தது. அது நிரம்பி இருக்குது இந்த நம்முடைய கருத்துல. அதனால உண்மையான ஒரு விளக்கம் வரும்போது கூட உடனே அது பதிவு ஏற்படாது. அந்த பதிவை பழைய பதிவுகள் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். அதனால சில நாட்கள் செல்லும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போய் அடிமனத்துல பிடிச்சு போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் படிப்படியாக வந்து விளங்கிடும். இது மெப்பவனுடைய தத்துவம் ஆகையினால இந்த ஜீவகாந்தத்தை பற்றி சொன்னமே இல்லையா, காலையிலே சொல்லிட்டேன். இந்த விண் என்பது அதுதான் ஆகாசம் என்று சொல்வார்கள். முதல் பூதம் பௌதீகத்துல முதல் தோற்றமானது சுத்த வெளியில இருந்து சிவத்திலிருந்து சக்தியானது விண் தான். அந்த விண்ணினுடைய தன்மை என்னவென்றால் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலை, சுழல் அலை என்று வச்சுக்கொள்ளுங்க. வெர்லிங் வேவ், ஆங்கிலத்தில் சரியா சொல்ல போனா வெர்லிங் வேவ் ஆர் வெர்லிங் மோஷன். அதுல இருந்து புறப்படுவது ஸ்ப்ரெடிங் வேவ். அப்போ இந்த வெர்லிங் மோஷன் என்றதுக்கும் ஸ்ப்ரெடிங் மோஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வெர்லிங் மோஷன் ஒரு ஏரியா வரையில, அது ஒரு எல்லை வரையில ஒரு வால்யூம் வச்சுக்குது. ஸ்ப்ரெடிங் மோஷன், ஸ்ப்ரெடிங் வேவுக்கு வால்யூம் இல்லை, எல்லையே இல்லை, பறந்து கொண்டே இருக்கு. அதனால்தான் இதுக்கு வடிவம் இருக்கிறது, அது வடிவம் இல்லை. அப்போ உயிர் சக்தி, அதாவது பரமாணு, எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளையும் தனியாக ஃப்ரீ பார்ட்டிகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதுதான் உயிர். எந்த பொருளையும் உயிர் இல்லாத ஒரு பொருள் இல்லவே இல்லை. கெட்டி பொருள்ல கூட தனியாக உள்ள ஃப்ரீ பார்ட்டிகள், எனர்ஜி பார்ட்டிகள் சுழண்டு கொண்டே இருக்குது. அது எப்படி அங்க சுழலுது, ஏன் சுழலுதுன்னு சொன்னா, இப்போ அணு தத்துவம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று 3 வகையானது. அது புரோட்டானும் நியூட்ரானும் மையத்தில் இருக்குது, அதை எலக்ட்ரான் சுத்தி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அத அப்போ அடிக்கடி இதுல கொஞ்ச நாள் போக போக போக, காலம் போக போக ஒவ்வொரு பார்ட்டிகள் கூடி கொண்டு இருக்கும், அல்லது இடத்துக்கு தகுந்தவாறு ஒண்ணு பிரிஞ்சும் போயிடும். அப்ப கூடும் போதும் பிரியும் போது எலிமெண்டல் வேல்யூ மாறிடும். இப்போ 10 பார்ட்டிகளுக்கு 15, 16 வந்ததுன்னு சொன்னா அதனுடைய எலிமெண்டல், அது ஏன் மாறுதுன்னு சொன்னா இந்த சுழல் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க குறையும், பார்ட்டிகளுடைய நம்பர் குறையும். எலக்ட்ரானுடைய சுழல் வேகம் குறைய குறைய பார்ட்டிகள் அதிகமாகும். இப்போ ஒரு கோயில்ல போனீங்கன்னா, நவக்கிரக கோயில்னு வச்சுங்க, எங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் விசாலும் வைப்பாங்க, நவக்கிரகம் கோயில மாத்திரம் சின்னதா தான் வைப்பாங்க. அது உள்ள போய் ஆளு சுத்தி வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ வேகமா ஓடினாங்கன்னா ஒருத்தரோ 2 பேரோ தான் போக முடியும். மெதுவா போனா எல்லாம் போறாங்க. அது போல வேகமாக சுற்றும் போது பார்ட்டிகள் எலக்ட்ரான் நம்பர் குறையுது. அதான் லைட் ஆட்டமா போகுது. அது மெதுவா சுற்றுற போது அதிகமான பார்ட்டிகள் சேருது. அப்போ எந்த பொருளாக இருந்தாலும், எந்த எலிமெண்ட் இரும்பா இருந்தாலும்
அந்த இரும்பு என்ற ஒரு மாலிகூலுக்கு அடுத்தபடியாக அது இடம் பிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அங்கே சுழண்டு கொடுத்தா இருக்கும். அப்ப அது அந்த எல்லை வரையில ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க தாளம் இப்ப இது கெட்டியா இருக்குது. இந்த கெட்டியா இருக்கக்கூடிய பொருளுக்கு கூட அந்த ஃப்ரீ பார்ட்டிகள் நிறைய இருக்குது, ஓடிட்டு இருக்கு. இப்ப அத இங்க தட்டின உடனே அந்த ஃப்ரீ பார்ட்டிகளுடைய வேகம் அதிகம். அந்த வேகம் சுழற்சியில தான் உங்களுக்கு சத்தம் உண்டாகுது. இங்க மோதுதல்னாலையும் ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த மோதுதல் அதை சுத்தி நிலைச்சு சத்தத்தை குறைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, அது இடத்துக்கு தகுந்தவாறு. அப்போ எல்லா பொருளையும் கெட்டி பொருளா இருந்தாலும் உயிர் பொருள், அதாவது ஃப்ரீ பார்ட்டிகள் என்பது இருக்கத்தான் இருக்கு. அதே போல நம்ம உடல்ல கெட்டி பொருள், நீர்பொருள், வெப்பம், காற்று, இந்த 4க்கு மேலாக ஃப்ரீ பார்ட்டிகள் தான் உயிர் எனப்படுகிறது. அதான் ஜீவாத்மா என்று சொல்றோம். 5வது தத்துவம் இப்படி பார்த்தா தெய்வ நிலையில இருந்து பார்த்தா தெய்வம், உயிர், காற்று, வெப்பம், நீர், கெட்டிப்பொருள். இப்ப அந்த உயிர் உடல்ல சுழண்டு கொண்டிருக்குது. அது வித்தோட வித்து என்ற இடத்துலதான் அதிகமாக நெருங்கி கொண்டு உடல் முழுவதும் உயிர் சக்தியும் சுழண்டுட்டு வருது. அதுல ஒவ்வொரு உயிர் சக்தியினுடைய சுழலி வரக்கூடிய விரிவு அலை சேர்ந்து ஒரு இன்டென்சிட்டி, ஒரு அழுத்தம் உண்டான அந்த அழுத்த அலைதான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். காந்தம் என்பது மேக்னட்டிசம் தெரியும். ஜீவகாந்தம்னு ஏன் சொல்றோம்னா உயிர் சக்தியில இருந்து சார்ஜ் ஆகிறதுனால அது ஜீவகாந்தம்ன்றது பேர். இதுவே மாதிரி பிரபஞ்சத்துல சார்ஜ் ஆகிற போது அது யூனிவர்சல் மேக்னட்டிசம், இங்க அனிமல் மேக்னட்டிசம் அல்லது ஹியூமன் மேக்னட்டிசம்னு சொல்றோம். இந்த மேக்னட்டிசம் உடல் முழுவதும் சுத்தி வரும்போது ஒவ்வொரு செல்லும் பல வேலைகளை செய்துட்டு இருக்குது. ஒரு கோட்டை, அதுலயே வடிகால் இருக்குது, லேபரேட்டரி இருக்குது, இந்த உடலுக்கு தேவையான உற்பத்தி செய்வதற்கு கழிவு பொருள், வாங்கு சக்தி, இயக்க வேகம் எல்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த ஜீவகாந்தத்தை, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை ஓரளவு மின்சாரமா மாற்றி ரசாயனமா மாற்றிக்கொண்டே இருப்பது இந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும். அப்படி மாற்றும் போது நம்ம உடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாந்தம் அழுத்தமா ஒரு அளவுல செலவழியுது, ஒளியா செலவழியுது, ஒளியா செலவழியுது, மனமா, சுவையா, 5 வகையிலேயே இந்த உடல்ல கன்வர்ஷன் ஆகி இந்த உடல் இயக்கம் நடைபெறும். அதாவது இந்த மெட்டபாலிக் ரொட்டீன் என்றதை எடுத்துக்கொண்டா உடல்ல இந்த 5 வகை இயக்கங்களும் இப்ப நடந்துட்டு வருது. அப்படி நடக்கிற இயக்கத்துல அங்க தேவைக்கு போக கொஞ்சம் வெளியேற வேண்டிய மிச்சம் இருக்குமா இருக்காதா? அந்த மிச்சமானது எப்பொழுதும் உடலை விட்டு கழிந்து கொண்டே இருக்கணும். பிரஷர், சவுண்ட், லைட், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், இந்த 5 எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கணும். இந்த உடல்ல இயங்கி கொண்டிருப்பதனால கழிவுப்பொருள் மாதிரி. அப்படி வெளியேறக்கூடிய பிரஷர்ல தோல் மூலமா வர்றது ஊறு என்று சொல்வார்கள். நாவின் மூலமா வர்றது சுவை, மூக்கின் மூலமாக வர்றது நாற்றம் அல்லது வாசனை, காதின் மூலமா வர்றது ஒலி, இப்படி கண்ணின் மூலமா வர்றது ஒளி. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெளியேற வேண்டிய வத்துக்கள் அதற்குரிய கருவியின் மூலமாக எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்குது. அப்படி மனிதனுடைய உடல்ல இப்படி வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம்
ஒரு யூனிட் என்று வச்சுக்கோங்க. 1 யூனிட் ஆஃப் பிரஷர் ஆர் 1 யூனிட் ஆஃப் சவுண்ட் இப்படி வெளியேறிக்கொண்டே இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த சம் டோட்டல் இயக்கம்னா உணர்வு என்பது மனிதனுக்கு சம உணர்வாக இருக்குது. இந்த சம உணர்வு என்ன ஆகுது என்று பாருங்க. இப்ப 1 யூனிட் இந்த காதுல இருந்து நமக்கு வெளியேறிக்கொண்டே இருக்குது, இது போய்கொண்டே இருக்கு. ஆனா 2 யூனிட் சவுண்டு 2 யூனிட் சவுண்ட் அங்க எங்கேயாலும் இருக்குன்னு வச்சுங்க. இப்படி போற சவுண்டு அங்க போன உடனே அது தேக்கம் தடை, அதுக்கு மேல அதுல போக முடியாத அங்கேயே தேங்க. அப்படி தேங்கின உடனே அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்க அங்கே 2 யூனிட் இருக்குதுன்னு சொன்னா ஒரு இடத்துல, அது திரும்பி இங்க வந்து தாக்குது பாருங்க காதுல. தாக்குன உடனே நம்ம ஜீவகாந்த சக்தி அந்த 2 யூனிட் அளவுக்கு கன்வர்ஷன் உயருது காதுல. ஜீவகாந்த சக்தி ஒண்ணுதான், கொலை மாதிரி. காதுதான் இப்ப அத ஒலியாக மாத்தணும். ஒலியாக மாற்றக்கூடிய கருவி காது. இப்ப 1ல இருந்தது இப்ப 2க்கு உயர்த்துது. முன்ன இருந்ததுக்கும் இப்ப உயர்ந்ததுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது பாருங்க. அத உணர்தலாக பெறுகிறோம். ஓ சத்தம், அந்த 1 வரைக்கும் வெளியில சத்தம் இருக்குதுன்னு வச்சுங்க, நமக்கு சத்தமாக தெரியாது, சமம், அதனால தெரியாது. எப்போ ஒரு உணர்வு என்பது ஏற்படுகிறது என்றால் நம்முடைய இயல்பான அளவுக்கு மேலாக உயர்ற போது நம்முடைய உயிர் சக்தி கன்வர்ஷன் ரேட்டு உயருது அக்கார்டிங் டு தி அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ். அப்படி உயரும் போது அதுதான் உணர்வாக பெறுகிறோம். அப்போ முன்ன இருந்ததை விட தூண்டுதல்னால, அதாவது வெளி தூண்டுதல்னால நம்முடைய ஜீவகாந்தம் கன்வர்ஷன்ல, அதாவது மாற்றத்துல உடனடியா அதுக்கு தக்கவாறு ரெஸ்பான்ஸ் உண்டாகுது. சத்தம், ஒளி கூட அப்படிதான். நம்ம உடல்ல ஒரே ஒரு யூனிட் ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை விட 2 யூனிட் ஒளி இருக்குமே, ஆனால் உடனே அதுக்கு சமமாக நம்ம ஜீவகாந்த சக்தி கண் மூலமாக அந்த 2 யூனிட் வரைக்கும் உயர்ந்துடும். 3க்கு உயரம், 10க்கு உயரம். அப்பதான் அந்த வெளிச்சம் பார்க்கணும். ஆனா இந்த கண்ணுல, காதுல, மூக்குல எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதற்கு மேல மாற்றும்படியான நிலைமை வரும்போது அது பிச்சுக்கிட்டு போகுது, அங்க ஷார்ட் சர்க்யூட் வருது, வலி வருது. அதாவது அதிகமான ஒளியை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒளியை பார்த்த உடனே கண் கூசுது, அப்புறம் வலிக்குது. ஏன்? அந்த ஒளி அளவுக்கு அது தொடர்பு கொண்டதுனால நம்முடைய ஜீவகாந்த சக்தி உடனடியாக கன்வர்ஷன் ரேட்டு அந்த ஒளி அளவுக்கு உயருது. அந்த உயர்வ, அந்த கன்வர்ஷனை தாங்க முடியல, கண்ணு தாங்க முடியாத போது துன்பம் உண்டாகுது. அதே போல காது, அதே போல மூக்கு. இப்படி இந்த 5 உடல்ல நடக்கிற ஜீவகாந்த சக்தியினுடைய கன்வர்ஷன்ல எப்பொழுதும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்குது. அது எந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட தொடர்பு கொள்ளும் போது அந்தந்த அளவுல அது உயர்ற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவு இருந்ததை விட கன்வர்ஷனால செலவு ஜாஸ்தி ஆகுது. அப்படி செலவு ஜாஸ்தி ஆகிற போது நமக்கு ஒரு 100 யூனிட் எப்பொழுதும் ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுங்க. தினம் 10 யூனிட் வருது, 10 யூனிட் செலவழியுது. 100 யூனிட் ஸ்டாக், அதுதான் மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல தினந்தோறும் நம்முடைய இயக்கத்துல 1 யூனிட் 2 யூனிட் சர்ப்ளஸ் வரும். தூங்கி எழுந்திருக்கிற போது சர்ப்ளஸ் இருக்கும். அப்போ ஏதாயிலும் பார்க்கிறோம், கேட்கிறோம். அந்த சர்ப்ளஸ் வெளியாகிற வரையில இன்பமா இருக்கும். ஏன்னா சர்ப்ளஸ் என்பது தேக்கம். அந்த தேக்கத்துல ஒரு இறுக்கம் இருக்கும், அது டென்ஷன். அது லேசான மியூசிக் கேட்டாலோ
அல்ல ஏதாவது நல்ல கண்ணுக்கு பார்வையானது இருந்தாலோ, நல்ல ஒரு மெல்லிய வாசனை இருந்தாலோ உடனே லேசா கன்வர்ஷன் ரேட்டு கூடி அது இனிமையாக இருக்கிற, இன்பமாக இருக்கிற. அது தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் போனா அதுவே துன்பமாயிடுது. ஒரே இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால துன்பமா மாறுது. அது போதும்னு தெரியுது. ஏன்னா சர்ப்ளஸ் ஆக இருந்தது சர்ப்ளஸ் கழிஞ்சு போச்சு. அதன் பின்னாக இது கன்வர்ஷன் டச்சஸ் த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல், இட் கோஸ் டவுன். அதாவது அது எவ்வளவு இருக்கணுமோ இந்த உடலுக்கும் மனதுக்கும் அந்த குறைஞ்சபட்ச அளவுக்கு கீழே போற போது ஒரு வெறுப்புணர்ச்சி, இன்கன்வீனியன்ஸ் தெரியுது. அப்பதான் இது போதும், போதும், இது வரைக்கும் போதும், பார்க்க கூடாதுன்னு ஒரு திரு நிறைவும் அது மேல இருந்து விடுபாடு உண்டாகுது மனதுக்கு தானா. இல்ல தொடர்ந்து இருக்க இருக்க ஒவ்வொரு நிமிஷம் மேல மேல இதுவாகி அதுவே துன்பமாக மாறுகிறது. அப்போ இன்பமும் துன்பமும் எப்படி உண்டாகிறது என்பதை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜீவகாந்த சக்தி பொருட்களோட புலன்கள் மூலமாக பல பொருட்களை தொடர்பு கொள்ளும் போது செலவாகிறத கொண்டு, அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் சொன்ன பாருங்க. காக்னிஷன் தெரிஞ்சு கொள்றோம், இங்க சத்தம், அதான் காக்னைஸ் பண்றது. இந்த சத்தத்தை விட இன்னொரு இடத்துல அதிகமா இருந்து விரிந்து கொண்டே இருந்த ஒலி அங்க போய் தடையுக்கு திரும்பிச்சு, திரும்பின ஒலி அதனுடைய அளவுக்கு நம்முடைய அளவை உயர்த்தியது. அப்ப முன்ன ஒரு யூனிட்ல இருந்து இப்ப 5 யூனிட் கன்வர்ஷன்ல வந்தது காதுல. இதுதான் உணர்தல், ஒலி உணர்தல் வச்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு புலன் மூலமாகவும் செயல்படும் போது முதல்ல இன்னது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது காக்னிஷன். ஒரு இருப்பை உணர்ந்து கொள்றோம். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது அதோட தொடர்பு கொண்ட காரணத்தினால முன்ன செலவான சக்திக்கு இப்பொழுது செலவான சக்திக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை காரணமாக இனிமையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். அதிகமாக செலவானா துன்பமாக இருக்கும், அல்லது சமமாக மிச்சம் கழிவாக இருந்தால் இன்பமாக இருக்கும். அதுவும் கருவி தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் இன்பமாக இருக்கும். ஆகையினால இன்பமும் துன்பமும் எங்க இருக்கிறது என்று சொன்னால், இட் இஸ் ஒன்லி இன் த கன்வர்ஷன் ஆஃப் அவர் பர்சனல் மேக்னட்டிசம். நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவையதை பொறுத்து தான் இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டா நாம் ஒரு இன்பம் என்று அதிகமாக இன்னும் அனுபவிக்கலான்னு போறோமே, அப்ப கொஞ்சம் போக போக துன்பமாக மாறிவிடும். அப்படி அதிகமாக அனுபவிக்க இருக்கக்கூடியதை வாரி இறைச்சி விடுறோம். நம்முடைய சொத்து அதுதான் உடலையும் மனதையும் பாதுகாக்கக்கூடியது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தை வாரி இறைச்சி விடுறோம். அப்போ அதிகமான இன்பம் என்று எதை அனுபவிச்சாலும் சிறிது நேரத்தில் அது துன்பமாகவே மாறிவிடும். காரணம் என்னன்னா, அது அதிகமாக அதை தாங்கல, சக்தி தாங்கல, கருவி தாங்கல, அல்லது உடல் தாங்க முடியல, அதிகமாக செலவு பண்றதுனால. அதை வச்சுதான் வள்ளுவர் சொல்றது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ள வேணுமானால் இந்த 5 நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. இப்போ இந்த உடல் அளவுல ஜீவகாந்தமும் அவருடைய செயல்பாடும் நீங்க பார்த்து கொண்டீங்க. இப்போ இந்த ஜீவகாந்தம் ஒழுங்காக ஒலி, சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்றதாக எப்படி மாறுகிறது என்று பார்க்கிற போது ஒவ்வொரு பொருளையும் அதே போல மாறிக்கொண்டுதான் இருக்குது. ஆனால் சாதாரண பொருளுக்கும் உயிருள்ள பொருளுக்கும் என்ன வித்தியாசம் என்ற போது, ஜீவன் என்று சொல்லக்கூடிய எந்த பொருளையும் போலாரிட்டி அமைந்து 5 பூதங்களும் ஒழுங்காக இருக்கும். அதாவது கெட்டிப்பொருள், நீர் பொருள், வெப்பம், காற்று, உயிர் என்பது 5 இருந்து அந்த சர்க்கிள் சீலிங் வந்துடும். ஒழுங்காக அந்த ஜீவகாந்தம் ஓடிக்கொண்டு இருக்குமே. ஆனால்
அங்க எந்த இடத்துலயாயிலும் டிஸ்டர்பன்ஸ், அணு அடுக்கு சீர்குலைந்த உடனே அதை தெரிந்து கொள்ளுது அந்த ஜீவன். அதான் துன்பமாக. அது சரியாக இருந்தால் இன்பமாக உணர்ந்து கொள்ளுது. இன்பமும் துன்பமும் ஒரு சின்ன ஜீவனாக இருந்தாலும் உணர்ந்து கொள்வது போலாரிட்டி அமைப்பும் சீல்டு மேக்னட்டிசம். அது உயிர் பொருள். இந்த இரண்டு எங்க அற்று போனாலும் உயிரற்றது. திடீர்னு உயிர் போயிடுதுன்னு வச்சுங்க. உயிர் போயிடுனா உயிர் போன உடனே ஜீவகாந்தம் போயிடுது. அப்ப இந்த உடம்பு என்ன உயிர் பொருள்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த மாதிரி அது சாதாரண கல்லு மண்ணு அது போல ஆயிப்போம். அது போல இந்த உயிர் பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் ஆர்கானிசம் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக்னா ஒரு அசேதன பொருள் என்று சொல்வது உண்டு. அதுக்கு இந்த போலாரிட்டி அமைப்பு சரியா அரேஞ்சு ரோ இல்ல. அந்த மேக்னட்டிசத்துல சீலிங், அதாவது ரவுண்டா வந்து ஒழுங்கா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கனெக்ஷன் இல்லை, சர்க்கிள் கனெக்ஷன் இல்லை. இதுதான் வித்தியாசம். இப்ப அப்படி பார்க்கிற போது பல அணுக்கள், பல விதமான அணுக்கள், இந்த ஐம்பூதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன புல்லாக பூமியிலிருந்து உயரும். காரணம், அந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய எந்த பொருளையும் உயிர் சக்தி இருக்குது இல்லையா, அது மேல, அதாவது பூமியினுடைய நடு மையத்துல கெட்டி பொருள் எல்லாம் மைய நோக்கி ஓடும், லேசான பொருள் எல்லாம் வெளிய நோக்கி தானே ஓடணும். அப்படி சொல்ற போது அதான் சென்டிபீட்டல் ஃபோர்ஸ் சொல்றோம். அதனால்தான் நாம இங்க நிக்கிறோம். நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ உலகம். அது சுத்தி இந்த பக்கம் சுத்தி வந்தாலும் கூட நாம வந்து கீழே வளர்றது இல்லை. கீழே நமக்கு கீழே என்றத கால் பக்கம் தான் கீழே. அதனால எந்த பக்கம் போனாலும் பூமி மேல இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி வரும்போது பூமியில இருந்து உயிர் சக்தியானது மேல பொத்துக்கிட்டு வெளியேறது பாருங்க. அப்படி வரும்போது அதுல திரவம், அதாவது நீர்த்தன்மை ஏற்பட்டு அதுல போலாரிட்டி அமைஞ்சு போச்சுன்னா அதோட வெளியே வருது. வெளியே வர்ற போது சிறுக 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 இருந்து முதல் தோன்றியது புல். ஜீவன் சொன்னா முதல் தோன்றியது புல். அந்த புல்லுக்கு ஓரறிவு பொருள், அதாவது தொட்டா தெரியும். அணு அடுக்கு சீர்குலையுது தெரியுது. ஆனா கிள்ளனும் மற்ற ஜீவன்களை ஒரு கிள்ளினா வலி இருக்குதே, அது போல புல்லுக்கு மரத்துக்கு கூட இருக்கணும். ஆனா எந்த நேரத்தில் வலி ஏற்படுதோ, வலி என்பது ஜீவகாந்த சக்தி ஷார்ட் சர்க்யூட் தானே வலி. அப்போ அப்படி வலி ஏற்படும் போது அதுக்கு பூமியில வேர் இருப்பதனால அங்க அர்த்தாயி பேலன்ஸ் ஆயிடும். அதனால ஓரறிவு பொருட்களுக்கெல்லாம் துன்பம் கிடையாது. மற்ற பொருட்களை போல நீங்க வெட்டினாலும் ஒரு அறுத்தாலும் நகத்தை கிள்றது போலியா அல்லது மயிரை வெட்டுறது போலியா அதுக்கு துன்பம் இருக்காது. அதன் பிறகு அந்த புல்லுல இருந்து கூடுதல் உண்டாகி வரும்போது அந்த வித்து, ஒவ்வொரு வித்துலையும் அந்த உயிர் சக்தி இருக்கு. அத காலத்தோட அந்த உயிர், அந்த வித்து பூமியில விழுந்து அதுவே பொருளாக மாறுறதுக்கு வழி இருக்குமே, ஆனால் மாறிடும். அப்படியே இருந்தது ஒரு விதைன்னு வச்சுங்க, நீண்ட நாள் இருந்ததுன்னா அந்த உயிர் சக்தியினுடைய வேகம் மீறி 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 அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆச்சரை எடுத்துக்கொண்டு அதையே ஒரு சிறு புழுவாக ஜெர்ம் வைரஸா மாறிடும். அப்படி புழுவாக மாறிட்ட பிறகு அதையே அதனுடைய உடம்பையே சாப்பிட ஆரம்பிக்கிற போது எந்த விதையா இருந்தாலும் நீங்க போட்டு வச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது தானாகவே அந்த முளையில இருக்கிறது ஒரு பூச்சாக மாறிடும். ரெண்டாவது அறிவு, ஓரறிவுல இருந்து ரெண்டாவது அறிவு பிறக்குது, ஜீவன் பிறக்குது. அதன் பிறகு அதுதான் புழு. புழுக்கு ரெண்டு உணர்வுகள், ஒன்று தொட்டா தெரியும், இன்னொன்று தனக்கு வேண்டியது ஒத்துக்கொள்றது இன்னது என்றது கடிச்சு தெரிஞ்சுக்கும். பாய்சனை கடிக்குமா? கடிக்காது. அதான் அந்த இன்ஸ்டிங்டிவ், அது இந்த உடல்ல இருக்கக்கூடியதையே அங்க தேவைப்படுவதனால அதுக்கு வேண்டியதோடத்தான் தொடர்பு கொள்ளுது. அதான் அங்க இருக்கக்கூடிய பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற கான்சியஸ்னஸ் அங்க இருப்பதனால அதுக்கு வேண்டியதை மாத்திரம் கிடைக்கும். அது ரெண்டாவது அறிவு.
அதற்கு மேலாக மூக்கும் உண்டாய் போச்சுன்னு வச்சுங்க, மூன்றாவது அறிவு. மூக்குக்கு மேலாக கண்ணு உண்டாச்சின்னு வச்சுங்க ஒரு உயிருக்கு, அது நான்காவது அறிவு. காது உண்டானால் ஐந்தாவது அறிவு என்று பெயர். அப்பதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற ஐந்து இயக்கமும் ஜீவன்ல உண்டாயிருது. ஆனா ஒன்றொன்றாக கருவிகள் விரிவதற்கு பல ஜென்மங்கள், பல கோடி ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொன்றாக பரிணாமம் அடைந்து 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 காது வரைக்கும் வர்றதுக்கு எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போ ஒரு ஜீவன் இருக்குதுன்னு வச்சுங்க, முதல்ல அது எப்படி இருந்திருக்கும்? பறந்து இருக்குமா? இல்ல. பூமியில நெண்டி தான் இருக்கணும், புழுதான் இருக்க முடியும், நெண்டி தான் வரும். அப்போ நெண்டி ஓடும் போது அந்த புழுவுல இருந்து பின்னால இப்ப பல்லி, இந்த ஊர்வனவெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஓனா இந்த மாதிரியே எடுத்துக்கொள்ளுங்க. அதனால அதுக்குள்ள தன்மைக்கு தகுந்தவாறு அது வேற உறுப்புகளை தயார் பண்ணிக்கிறதுக்கு தன்னையே தன் பசங்களால மூடிக்கொள்ளும். மூடிக்கொண்டு அப்படியே இருக்கிற போது அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தவாறு ரெக்க வர்றதோ அல்லது கண் வர்றதோ அது போகமான பிறகு அந்த இதை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அப்படி ஐயறிவு வரையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகள் எப்படி தோணுது? ஏன் கண்ணு மேல இருக்கணும் ஒரு கேள்வி, அந்த கண்ணு ஏன் ரெண்டு வரணும் ரெண்டாவது கேள்வி இருக்கு இல்லையா? காது ஏன் மேல இருக்கணும், அது ஏன் ரெண்டு இருக்கணும்? இப்போ நான் சொல்றேன். இது பாருங்க, எந்த பிராணி ஊர்வனை இருந்தாலும் அப்படி முன்னோக்கி ஓடும் போது தலையை தூக்கிட்டு தான் இருக்கணும். தலை மேல கொஞ்சம் புழுவா இருந்தா கூட சரியா பாத்தீங்கன்னா தலை மாத்திரம் கொஞ்சம் மேல தூக்கி தான் இருக்கும். அதோட முன்னோக்கி ஓடும் போது பூமியுடைய ஆகர்ஷண சக்தியினால உடல்ல உள்ள ரத்தமெல்லாம் கீழ் நோக்கி இழுக்கப்படும், திரவமெல்லாம் கீழ் நோக்கி இழுக்கப்படும், உருவம் ஓடும். உருவம் ஓடும் போது இங்க உணவு உண்ற உணவு ஜீரணமான பிறகு அது கழிவு வேணுமானால் இப்ப முன்னோக்கி போய்கொண்டே இருப்பதனால கழிவு பொருள் வர்றதுக்கு தானாகவே இங்க வந்து முட்டி அங்க ஒரு பொருள் வந்து ஆசனவாய் பின்னால வந்துடும். ஒளி, ஓசை, பார்வை, அதாவது ஒளி, ஓசை, நாட்டம், இந்த மூன்றும் சுவை உட்பட அலை தானே, அதாவது ஜீவகாந்த அலை தானே மாறுது. அப்படி மாறி ஒளியாக மாறுகிறதுன்னு வச்சுங்க. இது வெளியேற வேணுமானால் மேல்புறமாக தான் வெளியேறணும். அது இப்போ ஒரு வீட்டில் கூட புகை போட்டோம்னா எங்கேயாவது ஒரு ஓட்டை மேல்புறமாக கிட்ட இருந்ததுன்னா அந்த பக்கம் தான் போகும். அதே போல இந்த உடல்ல இருந்து வெளியேற வேண்டியது மேல்புறமா பார்த்தா தலைதான் தூக்கிட்டு இருக்குது. அங்க தலைப்பக்கமா வந்து அந்த சவுண்டு, வெளி சவுண்டோட வெளி ஒலியோட வெளி ஒளியோட தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொள்ளும் போது பீரிட்டுக்கிட்டு அந்த ஒளி வரும்போது எந்த ஜீவனா இருந்தாலும் இடகலை பிங்கலைன்னுட்டு, அதாவது இடப்பக்கம் சில நேரம் மூச்சு போடும். ஏன்னா இரண்டு ஜீவன்கள் சேர்ந்து உற்பத்தி ஆனதுனால ஒவ்வொரு ஜீவனும் அது தாய் தந்தை என்ற முறைப்படி இடகலையும் பிங்கலையும் எப்பொழுதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாறிக்கொண்டே வர்றதுனால என்ன ஆகுது, நம்முடைய உடல்ல கூட சில சமயம் வலப்பக்கம் சுவாசம் வரும், சில சமயம் இடப்பக்கம் சுவாசம் வரும். இடப்பக்கம் சுவாசம் வர்றபோது இந்த லெப்ட் சைடு, அதாவது ரத்த ஓட்டம் கூட நேரடியாக ஓடுதுன்னு நாம் நினைக்கிறோமே, நேரடியாகவே ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதுல சுழற்சி எந்த பக்கம் சுவாசம் வருதோ அதுக்கு தகுந்தவாறு இந்த சுழற்சி வேறுபடும். இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் சுழற்சி. அப்போ காற்றும் அப்படிதான் ஓடும். நீங்க அதை கண்டுபிடிக்கணும்னா வலப்பக்கம் சரியா கரெக்டா சுவாசம் ஓடுற போது மூத்திரம் பெஞ்சு பாருங்க, அது சுழண்டு வலப்பக்கம் தான் போய் விழும். இதெல்லாம் ஏன் பார்த்தாரு இவருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது இது இயற்கை ஆராய்ச்சியில கவனிக்க முடியாத பொருளே இருக்காது, நமக்கு தப்பி போற பொருள்.
அப்போ இடப்பக்கம் வரும்போது இடப்பக்கம் தான் சுழண்டு வரும். அதே போன்றுதான் உடல் உறவுல வித்து கழிகிற போது கூட வலப்பக்கம் சுழண்டு வந்து அது சரியாக பிடிச்சதுன்னா ஆணாக பிறக்கிறது, இடப்பக்கம் சுழண்டு வந்தா பெண்ணாக பிறக்கிறது என்பதை கண்டுபிடிச்சு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நம்முடைய யோகிகள். அதுபோல இந்த சுழற்சி வெளிச்சம் தொடரும் வந்துடுது. அது சுழற்சி கண்ணுல இருந்து அந்த சுழற்சி வெளியாகணும்னு சொன்னா அந்த சமயத்துல வலப்புறம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாய்ந்து இந்த பக்கம் வரணும் பாருங்க. அங்க இருந்து வெளியேறி அந்த கருவி அமைஞ்சது கண்ணு, வலப்புறம் கண்ணு. இடப்புறமாக சுத்தி அமைந்தது இடப்புறம் கண்ணு. அதே போல ஒலியும் வலப்புறம் இடப்புறம்னு வெளியே வந்த போது அங்கே அத துவாரம் பொத்தலை வச்சு கொண்டு காது என்ற கருவி உண்டாச்சு. அதே போல மூக்கு. இப்படி இந்த ஐம்புலன் கருவிகள்ல முக்கியமான கருவிகள் எல்லாம் மேல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது தலை மேல இருக்கு. அது ஓடும்போது தலை மேல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த 7 தாதுக்கள்ல ஒரு ஜீவன்ல ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம். ரச, ரத்த, மாம்சம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம் என்று சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. தமிழ்ல ரசம், ரத்தம். அதாவது நாம உண்ற உணவுல முதல்ல அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்ந்து ஜீரணமாகி பிரிச்சு எடுத்துடுது. ரசம் மாத்திரம், ஜூஸ் மாத்திரம், மிச்சம் சக்கைய வெளியே தள்ளிடுது. அதுல ஒரு பகுதி ரத்தமா மாறுது. ஒரு பகுதி ரத்தமா மாறுதுன்னா மிச்சம் என்ன ஆகுதுன்னு கேள்வி வந்துடும் இல்லையா? அதான் மூத்திரம். ஒரு பகுதி ரத்தமா மாறுது, அதுல ஒரு பகுதி சதையா மாறுது ரத்தத்துல. அந்த சதையில எங்க எந்த அளவு வெண்ணெய், அதாவது எண்ணெய் பசை இருக்குதோ அதெல்லாம் கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புல இருந்து கால்சியம் பிரித்தெடுக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது. எலும்பு உற்பத்தி ஆகும் போதே அதுல இருக்கக்கூடிய போரஸ், அதுல ஓடக்கூடிய ஒரு திரவம் மஜ்ஜைன்னு சொல்றோம். அந்த மஜ்ஜையில இருந்து எசன்ஸ், அதுதான் வித்து. இப்ப 7 தாதுக்கள் இந்த உடல்ல, உணவுல இருந்து 7 தாதுக்கள் ஒன்னிலே இருந்து ஒன்றாக பிரியுது. அப்படி வர்ற போது மஜ்ஜை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா ரத்தத்தை விட அது லேசானதுதான். கொழுப்புல இருந்து பிரிஞ்சதுனால லேசான வஸ்து. அதாவது எடையில அது என்ன டென்சிட்டி, ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்பெசிபிக் கிராவிட்டி எடுத்தா அது லேசானது. அப்போ கொழுப்புல இருந்து பிரியக்கூடிய கால்சியம், அந்த கால்சியத்தில் இருந்து பிரியக்கூடிய மஜ்ஜை, இந்த மூன்றும் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதுல இந்த ரத்த ஓட்டத்துல இது கொழுப்பு எங்க வந்து நிற்கும்னு பாருங்க. இதுல இந்த பிரிஞ்சதுன்னா மேலதான் வந்து நிற்கும் கொழுப்பு. அந்த கொழுப்புல இருந்து கால்சியம் என்ன பண்ணுது, நேர அடை கட்டிக்குது. அந்த கால்சியத்து உள்ள மஜ்ஜை ஓடுது. முதுகெலும்பு உற்பத்தி ஆச்சு. இந்த முதுகெலும்பு உற்பத்தி ஆகிற போது இது முன்னோக்கி சென்று கொண்டே இருக்குது பாருங்க. இந்த உற்பத்தி இங்கேயோட நிற்க முடியல, அது தொடர்ந்து ஒழுங்கி வருது பாருங்க. இதுதான் வாழு. அப்படி தொடர்ந்து ஒழுகி வரும்போது வாழு அப்படியே இருந்து இந்த இயக்கத்துல மத்தியில ஒரு பெரும் பகுதி இங்க சேர்மானம், அதாவது ஸ்டாக் ஆகி அதுதான் மூளை. அப்ப மூளை எதுவோ, இங்க மூளை எதுவோ அதுதான் இங்க மத்தியா இருக்குது. அதுவேதான் இங்க வாழா இருக்குது. இடத்துக்கு தகுந்தவாறு மாறுது. இப்படி வந்து வளர 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 இப்ப குரங்குன்ற இடத்துல நிற்க வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்ப மேல் பக்கமாக உண்டுது இல்லையா மஜ்ஜை எல்லாம், மேல் பக்கமா உண்ட வாழு குறையுது. தானாகவே வாழு குறையும். வாழு குறைய தலை பெருசாக்கும். அதுதான் ஜீவ இன பரிணாமத்துல
அந்தந்த ஸ்பெசி உற்பத்தி ஆகிறதுக்கு ஒண்ணுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆகிறதுக்கு அதுக்கு பல தலைமுறைகள், அந்தந்த சூழ்நிலை, வெப்பதட்ட ஏற்றத்தாழ்வு இவைகளெல்லாம் காரணமா இருக்கு. எல்லா உயிர்களும் எல்லா இடத்துலயும் அப்படியே உற்பத்தி ஆச்சுன்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகிருக்கும், அந்த இடத்துல சீதோஷ்ணத்துக்கு தகுந்தவாறு, அப்புறம் கடல்ல அல்லது வெள்ளத்துல அல்ல பூமி பிளவு கொண்டதனால ஏற்பட்ட ஒன்றிலிருந்து ஒன்றிலே மாறுவதனால இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்போ பூமியினுடைய அளவு 28 பாகம்னா மொத்த சர்ஃபேஸ்ல, மிச்சமெல்லாம் தண்ணி தானே. இதே ஆரம்பத்தில் இருந்ததுன்னு எண்ண வேண்டாம். ஆரம்பத்தில் தண்ணியினுடைய பாகம் தான் அதிகமாக இருந்தது, தண்ணியாகவே இருந்து அப்புறம் நடுமையத்திலிருந்து அந்த சென்டிமீட்டர் போர்ஸ்னால வெளியேறப்பட்டதுதான் இப்போ சர்ஃபேஸ். அதனால இப்ப இருக்கக்கூடியதுல இருந்து இனிமே வர 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 பூமி தான் அதிகரிக்கும். பூமியினுடைய நில அளவுதான் பரப்பு ஏற்படும். அப்படி பரப்பு ஏற்படுற போதுதான் பூமியில அடியில கடலுக்கு அடையில இருக்கக்கூடியது நடுமையத்துல ஏற்பட்டு சில இடங்கள்ல அப்படி அப்படியே தூக்கி விடும், 1000 மைல் அளவுக்கு தூக்கி விடும். அதுதான் டெசர்ட். பாலைவனங்கள் டெசர்ட் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு ஏற்படுவது அதுக்கு முன்ன கடலடியில இருந்தது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அதன் பிறகு அது மாறி வருதுன்னு வச்சுக்கோ. இத அந்த காலத்துல இருந்த இந்த பரிணாமத்தை கண்டுபிடிச்சவங்க ஜீவ இன பரிணாமத்தை இப்படி பிரிச்சாங்க. முதல்ல எந்த பொருள் தோன்றி இருக்கும்போது உலகத்துல தண்ணி தானே இருந்தது. தண்ணீர் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் என்ன? மீன். அதான் கடவுள் மீனாக அவதரித்தான் என்ற போது சாதாரண மக்களுக்கு கதை வேணுமே, அப்படி ஒருத்தன் பின்னால வந்தவன் கதை கட்டினான், மச்சாவதாரம். அதன் பிறகு பூமிக்கும் கடலுக்கு இடையில வாழக்கூடிய ரெண்டுக்கும் வாழக்கூடியது எதுவாக இருக்கணும்னு கண்டுபிடிச்ச போது ஆமை, மச்சம், கூர்மம். அதன் பிறகு பூமியில எந்த பொருளும் ஏற்படாத முன்ன உண்பதற்கு புல்லு தவிர, புல்லுல இருக்கக்கூடிய கிழங்கு தவிர இல்லாத போது எந்த ஜீவன் உற்பத்தி ஆகிருக்கும்னு பார்க்கிற போது தோண்டி கிழங்கு சாப்பிடக்கூடியது பன்றி ஒன்றுதான், மச்ச, கூர்ம, வராகம். அதன் பிறகு மனித உருவத்துக்கும் இந்த கால்நடைகளுக்கும், கால்நடைகள் இருந்துதான் வந்திருக்கணும் மனிதன். ஆனால் எந்த துறையில வந்திருப்பான்னு இப்ப பின்னால கண்டுபிடிச்சது குரங்குல இருந்து வந்திருக்கான்றது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்ன இருந்த ஒரு அனுமானம், எந்த ஜீவனுக்கு முக ஒற்றுமை இல்லை, சிம்மம் ஒண்ணுக்குதான் முக ஒற்றுமை இருக்குது மனிதனுக்கு. அதனால சிம்மத்தில் இருந்துதான் மனிதன் வந்திருக்க முடியும்ன்றதுக்கு நரசிம்மம் என்பதாக 4வது எடுத்தாங்க. அதன் பிறகு வாயு, மனம், பேசும் சக்தியும் எண்ணும் திறனும் பெற்றவன் மனிதன் வந்தான் என்ற போது எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங் என்ற போது மனித வரையில கொண்டு வந்து விட்டாங்க. அதன் பிறகு கல்ச்சுரல் எவல்யூஷன். முதல்ல மனிதன் வாழ்ந்திருந்தான், அவன் முதல்ல என்ன செய்தான், விழுந்து பயிரிட்டான், கலப்பியை கொடுத்து பலராமனை போட்டான். அதுக்கப்புறம் காட்டுல வெட்டி ஏதாவது பொருளை எடுக்கிறது அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற போது பரசுராமனை போட்டான். அவன் ராஜ்யபாரம் செய்து வாழ்ந்தான் என்றதை காட்டுறதுக்கு ராமனை போட்டான். எல்லா விதமான களியாட்டங்களும் காண்பிக்கிறதுக்கு கிருஷ்ணனை போட்டான். இப்ப அதுக்கு பின்னால இதை 9 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பின்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் மாறினாங்க. அதனால யாருன்னு என்னையும் கண்டுபிடிக்க முடியல. கலிக்காதாரன்னு சொல்லிவிட்டாங்க. யார் கண்ணுக்கு ஆப்படல, யார் கைக்கு ஆப்படல, அது அப்படியே நிக்குது. இப்போ அதாவது புத்தர் அவதாரம்னா அப்புறம் எதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு எப்படி ஒன்னாவது இந்த எவல்யூஷன் அவங்க எந்த காலத்திலேயே எப்படி எப்படி யூகிச்சிருக்காங்கன்றதுக்கு நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே இந்த முறையில வந்த பிரபஞ்சம் பெரிய கோலமான இந்த பிரபஞ்சம் அந்த ஸ்டாட்டிக் போர்ஸ்னால, அழுத்தத்தினால அது எல்லாவற்றையும் அழுத்திக்கிட்டு இருக்கு. அழுத்தம் என உண்டு ஆற்றி ஒன்றை கொண்டே அணுகுகளாய் அந்த கோடி அனைத்துமாக்கி, அந்த அழுத்தம் தான் தனக்குள்ளாகவே இருந்தது.
இன்னரண்ட் போர்ஸாக இருந்தது. அதுதான் தனியா பிரிஞ்சு வரும்போது இப்போ பார்ட்டிகளாக பிராக்ஷனல் ஆக்ஷன் சக்தி ஆச்சு. இப்ப சக்தி சிவம், இந்த சக்தியில இருந்து சிவத்தில இருந்து வரக்கூடிய அலை, இந்த ரெண்டும் சேர்ந்து யூனிவர்சல் மேக்னட்டிசம். இந்த ரெண்டு விட்டுட்டீங்கன்னா எந்த தத்துவமும் பூர்த்தி ஆகாது. எல்லா இயக்கங்களும் எல்லா பரிணாமங்களும் இதுக்குள்ளதான் நடக்கணும். இத வச்சுக்கொண்டு யூனிவர்சல் போர்ஸ் பத்தி ஆராயறவங்களெல்லாம் இந்த இடத்துல இருந்து நீங்க ஆராயுங்க. இதுதான் யூனிவர்சல் போர்ஸ். இயக்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் விளைவுகள் எல்லாம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தும், அதற்கு மேலாக இதெல்லாம் அறியக்கூடிய மனம் ஒண்ணு. 6 தவிர விளைவுகள் பிரபஞ்சத்துல வேறொன்றும் இல்லை. இந்த 6 விளைவுகளும் எப்படி வந்தது என்று பார்க்கிற போது சக்தியும் சிவமும், சுத்த வெளியும் பரமாணு, இந்த இரண்டு சேர்ந்த, இரண்டு வேறுகள் இல்லை, ஒன்றேதான் இருந்தது இயங்கியது என்ற இரண்டு நிலைகளும் சேர்ந்து வந்தான். அப்ப சக்திக்கும் சிவத்துக்கும் இந்த கூட்டுறவிலே உற்பத்தியானது 6 நிகழ்ச்சிகள். அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், அதற்கு மேல மனம். இந்த 6 நிகழ்ச்சிகளை சேர்த்து 6 முக கடவுள் என்று இந்த கௌமார சமயம் என்றதுல அந்த காலத்துல கொண்டு வந்தது. அதுதான் கௌமார சமயம். அது வரையில சிவம், சக்தி, வைணவம், சூரியன் வழிபாடு இவைகளெல்லாம் ஒன்னொன்னாக சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், சௌர சமயம் வந்து இங்கதான் கௌமார சமயம்னு அந்த இயற்கைய 6ஆக பிரிச்சாங்க. அது வரையில இந்த விளக்கம் கொடுக்காதனால கொடுத்திருக்காங்க. அந்த கொடுத்த உடனே இந்த 6க்கு 6 முகம் வச்சு, 6 முகம் இருந்தா கையில்லாத என்ன பண்றது, 12 கையும் வச்சான். என்ன, ஒரு தலைக்கு 2 கை, இந்த கணக்கு போட்டு 12 கையை வச்சு இது ஆக்கிட்ட பிறகு இந்த தத்துவம் விட்டு போச்சு. அது வெளிப்புறமாக ஒரு சடங்காக ஆக்கிட்ட பிறகு உட்புறமான ஒரு கருத்து போச்சு. அதன் பிறகு சித்தர்கள் வந்த காலத்துல இவைகளெல்லாம் உணர்ந்த போது இந்த 6 இந்த உலகக்குள்ளாதான் இருக்குது, சக்தியும் இருக்குது, சிவமும் இருக்குது. அறியறதுக்கு இடம் மூலாதாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் தான் இருக்குதுன்ற வரைக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த இடத்த ஓ என்ற வடிவத்துல வருது என்று அந்த ஓ போட்டு ஓங்கார வடிவம், இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம்னு போட்டான் பாருங்க. அதுக்கு பின்னால வந்தவன் அதுக்கு ஒரு உருவத்தை வச்சு இந்த ஓவை மாட்டி விட்டான். இப்போ விநாயகர் விட்டான். அது காணபத்தியம். அது கடைசியாக உள்ளது காணபத்தியம், 6வது சமயம். இதுக்கு மேல ஒரு சமயம் வர்றதுக்கு முடியாது. அதனால சம இயம் என்றால் எல்லாரும் ஓர் நிறை, இறைநிலையில இருந்து வந்த பரிணாமத்துல யாரும் வேறுபாடு இல்லாதவர்கள், ஒன்றாகவே இருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு சமயம் என்று வச்சாங்க. இது மதம் அல்ல, இது சமயம். சமயத்துக்கும் மதத்துக்கும் வேறுபாடு உண்டு. மதம் என்பது மக்களுடைய பண்பாட்டில் ஒரு சில பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அதை ஒரு எல்லை கட்டி ஒரு வரையறுக்க உட்பட்டு சடங்குகளாக்கி மேலேயும் போகக்கூடாது கீழும் வரக்கூடாதுன்னு எல்லை கட்டி விட்டது மதம். சமயம் அல்ல, காலத்துக்கு காலம் என்னென்ன தேவையோ அது கூட்டிக்கொண்டு மாற்றிக்கொண்டே வரக்கூடிய கல்ச்சுரல் ரெவல்யூஷன் தான் சமயம். இப்போ அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் படிதான் இப்போ இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துல சொல்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் இப்ப கூடிக்கிட்டே வருது. கல்ச்சுரல் ரெவல்யூஷன்ல எல்லாமே ஒன்றாக வந்துவிடும். எனவே இப்போ நீங்க தெரிந்து கொண்டது என்ன, இந்த 5 நிலைய காலையில சொன்ன பாருங்க. சுத்தவெளி, பரமாணு, அவனுடைய கூட்டாக உள்ள எல்லா தோற்றங்களும், அதுல உயிர்கள ஓரறிவு கொண்டு ஐயறிவு என 6வது அறிவாக உள்ள மனிதன். இது வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாமே ஒன்றிலே இருந்து ஒன்றாக பிரிந்து வந்த போதும் இன்றைக்கு எந்த பொருளில் இருந்து எந்த பொருளும் பிரிந்து இல்லை. அந்த மேக்னட்டிசம் என்ற ஒரு அலையினால சிவம் சக்தி என்ற இரண்டிலே இருந்து வரக்கூடிய அலை ஒன்றுபட்டு பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்கிற அலையினால நாம் வேறுபட்டே இல்லை.
இப்போ விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு கூட தெரியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடல்ல மனதை ஒட்டி இயக்கத்தை ஒட்டி சொல்லுவாங்க. இணைந்து செய்யக்கூடிய இயக்கக்கூடிய இயக்கங்கள் உறுப்புகளை இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நான் இதை எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கிறேன், இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்படி செய்ததெல்லாம் பதிவாகி தானாகவே ஓடிக்கொண்டிருக்குது. நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடு ஜீரணமாகி உடல்ல 7 வகையான இதுவா மாறி வருது பாருங்க. இது நான் விரும்பி இப்படி செய்யணும்னு செய்யல, என்னுடைய விருப்பத்துக்கு அப்பாலாக இது நடக்குது. அது நீண்ட காலமாக பரிணாமத்தொடர்ந்து ஏற்பட்ட அணு அடுக்கும் அத தொழில்கொடு நிலையும் படிப்படியாக வந்து இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கு. இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு மேலாக யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை விஞ்ஞானிகள் இதை இன்னும் ஒத்துக்கொள்ளல. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில நடந்த அத்தனையும் ஒவ்வொரு பரமாணுவிலையும் பதிவாகி அந்த இயக்கங்கள் எல்லாம் பதிவாகி மீண்டும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அந்த பதிவுகள்ல அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் அத்தனை இருக்குது. அந்த அலையில தான் எல்லாரும் வாழறோம். அதனால இன்றைக்கு ஒரு ஜீவன் பிறந்ததே ஆனால் அந்த ஜீவனுக்கு வேண்டிய அனைத்தும் அதுக்கு அங்க கிட்டிவிடும். அது வேண்டும் வேண்டாம்ன்றது இல்லை. அதே போல நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க ஏதோ என்றீங்க, அது வேணும், அது தானாகவே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலமாகவும் செயல்படும். நீங்க தொடர்ந்து செயல்படலாம் எண்ணி அதுக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு அலை மூலமாக வந்து அது செயல்படும். நீங்க எண்ணினதை இன்னொருத்தர், அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பார், அவர் முடிச்சு வைப்பார். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று. இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு திட்டு, பல திட்டுகள் உள்ளன மேலநாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஐலண்ட்ஸ். அதுல குரங்குகள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. அந்த குரங்குகளுக்கு மரம் கிடையாது, ஆனா கிழங்குகள், இந்த ஆழ்வள்ளி கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு அதிகமா அங்க விளையுது, அதை தான் பிடிங்கி தின்னுமா. இப்படியே வாழ்ந்துட்டு வருது அந்த அந்த எல்லையில உள்ள குரங்குகள் எல்லாம். ஏதோ ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த மண்ணு அது இதெல்லாம் இருக்குதே, அது பிச்சி 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 போட்டு கடிச்சி போட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுன்றது இருந்தது. ஏதோ ஒரு குரங்கு ஒரு நாளைக்கு அது பார்த்துது, பக்கத்துல தண்ணி இருக்குது கடல், அது போய் கழுவிச்சு, அப்படியே அழைச்சிச்சு, எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் சுலபமா கடிச்சு சாப்பிடுது. இதை பார்த்தது இன்னொன்னு, அதுவும் கழுவி சாப்பிட்றத ஆரம்பிச்சுது. இப்போ எல்லாரும் இந்த திட்டுல இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் கழுவி சாப்பிடுற அதே நேரத்துல அந்த திட்டு சேர்ந்த ஆயிரக்கணக்கான திட்டுகள்ல இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளும் கழுவி சாப்பிடுதான். இதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இங்க இதே போல நீங்க ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க, அதே ஆராய்ச்சி இன்னொரு விஞ்ஞானி நடத்திட்டு இருப்பாரு, அங்க அவர் கண்டுபிடிப்பாரு. அந்த கண்டுபிடிச்சது உங்களுக்கு சுலபமாக அவ்வளவு கஷ்டம் இல்லாதையே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இந்த மாதிரி நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டோம்னா இந்த மூன்றாவது சிஸ்டத்துல தொடர்பு வச்சுட்டோம்னா மனிதன் தெய்வம் தான். என்ன வேணுமோ, ஆனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாம் இருக்கிற போது என்ன வேணும்னுட்டு குறைமனதோட இருக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான நிறைமனம் வருவதற்கு இந்த மெய்ப்பொருள் உணர்வு வேணும். இந்த உலகம் எப்படி நடைபெறுது என்பதை பார்க்கிற போது ஒண்ணும் அகஸ்மாத்தாகவோ ஆக்சிடென்டாகவோ இல்லவே இல்லை. எல்லாம் ஒரு தொடர் இயக்கம், ஈவென்ட்சுவல் செயின் ரிசல்ட் சொல்றது. நான் ஒன்றிலிருந்து ஒன்றாக தொடர் இயக்கம் தானே தவிர தனி இயக்கம் ஒன்றுமே இல்லை. ஆகையினால இதுவரையில நாம் செய்த செயல் பதிவுகள் அதுக்கு தக்கவாறு இன்றைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இனிமே செய்யக்கூடிய செயல்களை திருத்தி செய்தோமானா இன்னும் நல்லதாக பெறலாம் என்ற அளவுல எது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ளவும்,
நல்லது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதையே பயிற்சி செய்து பயன்பெறவும் நாம் ஆரம்பித்தோமானால் அதான் ஆறாவது அறிவு ஆட்சிக்கு வந்து விடுகிறது. அந்த ஆட்சி தான் உலகத்தில் சமாதானம் வரும். இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு உழைக்கிறோம், அதிகமாக உழைச்சுக்கிட்டே இருக்கான், அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், உடம்பை கெடுத்துக்கிறான், இந்த மாதிரி எத்தனையோ விதத்துல போது பாருங்க. அது இல்லாம அளவோட முறையோட எல்லாம் வாழ ஆரம்பிச்சா இந்த பூமியே சொர்க்கமாக தான் இருக்கும். அந்த அளவுல மனிதனில் இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த நிலையை அடையிறதுக்குரிய ஆற்றல் தான் இருக்கிறது. அதை தேடிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், தெரிந்தோ தெரியாமலோ காலத்தால கூடிவிடும். அதற்கு அடையாளம் தான் இம்மாதிரி ஆன்மீக துறையில இந்த காலத்துல ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம், அதுல பிணைப்பு மக்களிடத்துல ஏற்பட்டு வர்றதை பார்க்கலாம். இது காலத்தால ஏற்பட்ட யுனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல உண்டான ஒரு மாறுதல் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.